வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இன் எஜுகேஷன். ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இன்டர் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட், எவாலுவேஷன். ஈவன் லாஸ்ட் டிசம்பர் 2023 கூட இந்த கொஸ்டின் வந்துச்சுங்க. ரிலேட்டடா 2 to 3 கொஸ்டின்ஸ் கூட சம்டைம்ஸ் பேப்பர் 1லயும் கேட்கறாங்க. நவ் மெஷர்மெண்ட்னா என்னன்னா, நம்ம எஜுகேஷனல் லேர்னிங் ப்ராசஸ்ல ஈவன் நம்ம யூஜிசி நெட்லயே நம்ம எக்ஸாம் முடிச்சோம்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ்ல மார்க் வருதுல, அது எல்லாமே மெஷர்மெண்ட்ல சேர்றது தான். எதுக்கு மெஷர்மெண்ட் நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு அங்க ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளவு அந்த அளவு பசங்க மார்க் எடுத்திருக்கு, அதை நம்ம மார்க்ல தெரியுதுல்ல, அதுதான். இப்போ ஒரு கிளாஸ் ஆவரேஜ்ல நிறைய பேர் நல்லா படிச்சாங்கன்னா மேபி டீச்சரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்க ஒர்க் ஆகுது. அதான் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஒருவேளை அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா மேபி அந்த டீச்சர் ஸ்ட்ராட்டஜி சரியா இல்ல, கொஞ்சம் அவங்க வேற எதனா மெத்தட் ட்ரை பண்ணணும். இதுதான் மெஷர்மெண்ட். See, measurement in education involves using tools to quantify students' skills and knowledge. நியூமரிக்கலை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுதான் அங்க கீ டேர்ம். மெஷர்மெண்ட்ல நம்ம நியூமரிக்கலை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். It provides a clear numerical way to see how well students are learning and progressing. இப்போ ஒரு 50க்கு ஒரு 30 எடுக்கிற குழந்தை நாளைக்கு 40 எடுத்துச்சுன்னா மேபி ஒரு ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கு, குழந்தை படிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். நியூமரிக்கல் வேல்யூ நமக்கு டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. Next, in the classroom, measurement can be done using tests and quizzes to determine how much a student knows or how well they can perform a skill. Okay, measurement involves quantifying specific attributes or skills. ஒரு சின்ன எல்லாமே ஒன்னா பண்ண மாட்டாங்கல்ல டீச்சர், ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டிவ்க்கு ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து எவ்வளவு மார்க் வருதோ அதை வச்சு டீச்சர் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இதை கிளாஸ்ல எப்படிலாம் பண்ணலாம்? நார்மல் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன்ல ஒரு குவிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் டீச்சர். டீச்சர் கிவ்ஸ் a 15 quiz on a subject topic and measures student understanding by counting the number of correct answers. அதை திருத்தும் போது டீச்சருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவ்வளவு பேர் நல்லா பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, லேர்னிங் ப்ராசஸ் அங்க நடந்திருக்கு. நெக்ஸ்ட், ரீடிங் ஃப்ளூயன்சி. ஒரு ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்றாங்க, ஈஸியா புரியல பசங்களை படிக்க வச்சுட்டு எவ்வளவு ஸ்பீட்ல பசங்க படிக்குது. சோ ஒரு சம்திங் அவங்க யூஸ் பண்ணி நியூமரிக்கலா அதை எழுதிக்கிறாங்க. பசங்களோட ப்ராசஸ நியூமரிக்கலா அவங்க செக் பண்றாங்க. நெக்ஸ்ட், மேத் ப்ராப்ளம் சால்விங். ஒரு 10 மேத் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் மெஷர்ஸ் how many problems each student solves correctly. அதை திருத்தமோ தெரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், கிளாஸ் பார்ட்டிசிபேஷன். அப்சர்வேஷன் ஒரு செக்லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறாங்க. நம்ம எதனா ஒரு டாபிக் முடிச்சோன்னு டீச்சர் ஒரு இன்டராக்ட் பண்ணும்போது எத்தனை பசங்க அதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. The teacher uses a checklist to record how often each student participates in class discussions and activities. ஒரு அப்சர்வ் மட்டும் பண்ணா அது அசஸ்மெண்ட் ஆயிடும். ஓகேவா? இங்க வந்து அவங்க இதுக்கு நம்பர் போடுறாங்க, இவ்வளோ அப்சர்வர்ஸ், இது 1 மார்க். ஸோ நிறைய அப்சர்வ் பண்ணி பசங்க சில ஆன்சர் பண்ணும்போது 2, அந்த மாதிரி மார்க் போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அதான் செக்லிஸ்ட். நெக்ஸ்ட், மெஷரிங் டேப் அண்ட் ஸ்டாப் வாட்ச். ஈவன் PE கிளாஸ், physical education class, the teacher measures how far a student can run or jump and record the distance to assess physical fitness. ஒரு டேப் யூஸ் பண்ணி ஓ பசங்க இந்த அளவு ஜம்ப் பண்றாங்க, ஸோ அவங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்காங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்லாம் என்னன்னா, இது பேர்லாம் என்னன்னா மெஷர்மெண்ட். ஓகேவா? So measurement in classroom helps teachers to track how students are improving over time. By measuring their skills, teachers can figure out what they need to work on. This helps teachers make better plans to support their learning. நம்ம ஒரு மார்க் வந்த உடனே, ஈவன் நம்மளே ஸ்கூல் படிக்கும் போது நல்ல மார்க் எடுத்தோம்னா ஒரு ஹாப்பியாகும், கொஞ்சம் கம்மியா எடுத்தா கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு தோணுதுல. ஸோ மெஷர்மெண்ட் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், அசஸ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். அசஸ்மெண்ட்னா கண்டிப்பா இதுலயும் மெஷர்மெண்ட் இருக்கு. இதுலயும் நம்ம மார்க் எடுக்கிறோம். மார்க் ஒரு வேலை கம்மி ஆயிட்டோம்னு என்ன பண்றோம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், எங்கெல்லாம் நம்ம வீக்கா இருக்கும் நம்மளே அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். அதே தான். So assessment in the classroom involves collecting information to understand students' learning progress. டீச்சர் என்ன பண்ணலாம், குவிஸ் கண்டக்ட் பண்றாங்க, அப்சர்வேஷன், ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு ஃபுல் வியூ ஆஃப் ஸ்டூடெண்ட் எபிலிட்டிஸ். மெஷர்மெண்ட்ல வெறும் மார்க்கை மட்டும் பண்றாங்க, பட் இங்க வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்றாங்க, அதுதான் அசஸ்மெண்ட். ஓகேவா? Teachers use different tools and methods to collect this information such as quizzes, class activities and projects. Measurement to assessment ல இருக்கு. இது ஒரு இன்டர்ரிலேஷன் தான். அசஸ்மெண்ட்டுக்கும் மார்க் தேவைப்படுது, ஸோ மெஷர்மெண்டோட கனெக்டடா இருக்கு. பட் மெஷர்மெண்டோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பண்றாங்க, இன்னும் அப்சர்வேஷன் பண்றாங்க. ஓகேவா? குவாலிட்டேட்டிவும் சேர்ந்துக்குது அசஸ்மெண்ட்ல. அதுதான் ரீசன். பசங்களோட குவாலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறது அசஸ்மெண்ட்ல.
It uses different methods like quizzes, observation, and projects to get a full view of students' abilities and knowledge. And main and next, this helps teachers see what students understand, what they struggle with, and how to adjust their teaching. ஒருவேளை டீச்சருக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதுவுமே சரியா பண்ணலன்னா டீச்சரே ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிறதுக்கும் உதவுது. By assessing students, teachers can give them feedback and plan lessons that better support their learning needs. அசஸ்மெண்ட்ல ஃபீட்பேக்ஸும் இருக்கு. ஈவன் அசஸ்மெண்ட் ஆன்கோயிங்காவும் நடக்கும். அசஸ்மெண்ட்ஸ்ல நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸும் இருக்கு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் அப்பயே நடக்கிறது, டே டு டே பேசிஸ். அப்பயே இப்போ ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு குழந்தை தப்பா பதில் சொல்லுச்சுன்னா மிஸ் அங்கேயே கரெக்ட் பண்றாங்க, அது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் வேறு பின்னாடி நடக்கிறது இல்லையா? Next, assessment provides feedback and guides future lessons to better student learning. இப்போ ஃபீட்பேக் கொடுக்கறதுனால பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்பயே சரி பண்ணிக்கிட்டு growth வரும், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட், எப்படி கிளாஸ்ல நம்ம அசஸ் பண்றோம் பசங்களை? அங்க இதுல என்ன பண்ணோம், நம்ம மெஷர்மெண்ட்ல சும்மா வெறும் டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும், ஸ்டாண்டர்டைஸ்டு டூல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்றது மெஷர்மெண்ட். இங்கேயும் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்றோம், டூல்ஸோட சேர்த்து சில டெக்னிக்ஸும் யூஸ் பண்றோம், சில ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்றோம். எதுக்கு? ஓவராலா நம்ம பசங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி. இங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம்? ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். அதுக்கப்புறம் the teacher reviews answers to check their understanding. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் முடிச்சோன்னு மிஸ் கேட்கறாங்க, எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க, கிளாஸ் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் கடைசியா சில ரிட்டன் டெஸ்ட் எழுத சொல்றாங்க, என்னதான் புரிஞ்சிருக்குன்னு எழுத சொல்றாங்க. இது மூணுமே பண்ணும்போது பசங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் கிடைச்சிருது, மிஸ்ஸுக்கும் நல்ல ஒரு பசங்க இந்த அளவு புரிஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. இதுதான் அசஸ்மெண்ட். மெஷர்மெண்டோட வர்றது அசஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட். The major difference is that measurement provides specific numerical data about student performance, such as test scores or the number of correct answers. ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு நியூமரிக்கல்ல எழுதுறோம். Assessment includes a wider range of methods to evaluate and understand students' overall learning and abilities. இந்த overall learning வந்துச்சுன்னா assessment. நியூமரிக்கல்னா measurement. அது அப்படி key term ஞாபகம், such as observation, discussion, and various types of feedbacks. Measurement is a component of assessment. கண்டிப்பா நீ ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா அந்த மார்க்ஸ் நமக்கு வருது, அந்த மார்க்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் தான் வருது. நெக்ஸ்ட், பட் அசஸ்மெண்ட் encompasses more than just numerical data. வெறும் நியூமரிக்கல் டேட்டா மட்டும் வச்சு நம்ம அசஸ் பண்றது இல்லை ஒரு குழந்தைய, மற்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், எவால்வேஷன். ஸோ நம்ம இப்போ மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம், அசஸ்மெண்ட் பார்த்துட்டோம். மெஷர்மெண்ட்னா நியூமரிக்கல்ல ரெப்ரசென்ட் ஆகும், அசஸ்மெண்ட்லயும் மெஷர்மெண்ட் வரும், பட் நம்ம ஓவரால் எல்லாத்தையும் அசஸ் பண்றோம் குழந்தைய பத்தி. இப்போ எவால்வேஷன். எவால்வேஷன்னா என்னன்னா, evaluation in education involves assessing students' overall learning and the effectiveness of teaching method. இதுதான் அந்த டீச்சிங் மெத்தட் அங்க எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் evaluation நமக்கு உதவுது. இதுதான் அங்க ஒரு கீ டர்ம், effectiveness of teaching method. Next, teachers use different tools and criteria to assess the quality of student work and provide detailed feedback. இது அசஸ்மெண்ட்லயே வருது. This helps identify what students have mastered and where they may need more support. இது ஒண்ணுமே இல்லை, நம்ம எவால்வேஷன் சம்டைம்ஸ் முடிச்சோன்னு கூட எவால்வேட் பண்ணும்போது மிஸ் சொல்லுவாங்க, ஒன்று முடிச்சோன்னு நீ இங்க நல்லா பண்ணிருக்க, இங்க நீ இம்ப்ரூவ் பண்ணணும். இது எவால்வேஷன். ஃபீட்பேக்ல அப்பப்ப சொல்லிடுவாங்க. இவால்வேஷன் எல்லாமே பண்ணி முடிச்ச உடனே இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்றத சொல்றது இவால்வேஷன். It refers to the systematic and continuous assessment of student learning progress in relation to set learning objective. ஒரு objectives வச்சுட்டு தான் நம்ம லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றோம். அது முடிச்ச உடனே இவால்வேஷன்னா என்னன்னா நம்ம திரும்ப செக் பண்றோம் நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ் கரெக்டா இருக்காங்க. நெக்ஸ்ட், இது எப்படி பண்றோம்? ஃபைனல் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட், கிரேடிங், feedback. இது எல்லாமே. Next, evaluation involves reflecting on the learning outcomes to make informed decisions about future instruction and support. ஒருவேளை நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்துச்சு, evaluation கரெக்டா இருந்துச்சு, பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதையே தொடர்ந்து பண்ணலாம். evaluation பண்ணும்போது நமக்கு அது தெரியும். Overall, evaluation is essential for guiding student progress and enhancing educational practices. இப்போ difference between assessment and evaluation.
அசஸ்மெண்ட்னா டு ப்ரொவைட் ஆன்கோயிங் ஃபீட்பேக் டு இம்ப்ரூவ் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஆன்கோயிங், அப்பப்ப நடந்துட்டே இருக்கு அசஸ்மெண்ட். ஈவன் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இப்பெல்லாம் ரொம்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது டீச்சர்ஸ்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலரா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா ஆன்கோயிங் ஃபுல்லா நடக்கும். நெக்ஸ்ட், டு மேக் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த எஃபெக்டிவ்னஸ் ஆர் வேல்யூ ஆஃப் அ ப்ரோக்ராம், கோர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். எவாலுவேஷன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. Next, measure students' understanding, skills and progress. Assess the overall quality, effectiveness or worth of the education process or outcomes. நம்ம பண்றது குவாலிட்டி கரெக்டா இருக்கு, அது எஃபெக்டிவ்னஸ் செக் பண்றது evaluation. Ongoing process assessment அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ், இது ஃபார்மேட்டிவ். ஃபார்மேட்டிவ்னா நம்ம டெய்லி பண்ற குவிஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. சம்மேட்டிவ்னா ஃபைனல் எக்ஸாம், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்னா ஒரு ஆனுவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, ஃபைனல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது, இல்ல வேற எதனா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி பசங்களுக்கு எவ்வளவு லேர்னிங் ஆயிருக்கு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே அசஸ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இவாலுவேஷன்ல கடைசியில வருது சம்மேட்டிவ் இவாலுவேஷன், ஒரு இயர் முடிஞ்ச உடனே பாக்குறது. ஃபைனல் கிரேட், எண்ட் ஆஃப் டேர்ம் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன்ஸ். எங்க எதுக்கு எண்ட் ஆஃப் டேர்ம் அசஸ்மெண்ட்ஸ்னா, இப்பெல்லாம் FA1, FA2, FA3 அது மாதிரி நம்ம ஆன்கோயிங் இயர் பூரா பசங்களை அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் டேர்ம் அசஸ்மெண்ட்ஸ் அது. ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் கண்டினியூஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் த லேர்னிங் ப்ராசஸ். அசஸ்மெண்ட் வந்து இது கண்டினியூஸா இயர் பூரா பண்ணிட்டு இருக்கும். இட் அக்கர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் அ லேர்னிங் பீரியட் ஆர் ப்ரோக்ராம். இட் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கைட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சரியில்லைன்னா நம்ம அப்பயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது எவாலுவேஷன், இட் ப்ரொவைட்ஸ் அன் ஓவரால் சம்மரி அண்ட் கேன் இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் அபவுட் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இது நம்ம இயர் எண்ட்லயோ இல்லைன்னா ஒரு கோல் நம்ம முடிஞ்ச உடனே நம்ம பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றதுக்கு தான் சேஞ்ச் பண்ண இது உதவுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சில PYQs வச்சிருக்கேன், பார்ப்போம். Which of the following best describes the primary purpose of measurement in education? To understand students' overall learning, to quantify students' performance in specific areas, to evaluate the effectiveness of teaching methods, to provide detailed feedback on student progress. See, primary purpose of measurement வந்தாலே அந்த quantify word இருக்கான்னு பாத்துருங்க. இங்க பாருங்க, quantifyனாலே நியூமரிக்கல் ரெப்ரசென்ட் பண்றதை தான் நம்ம quantify சொல்றோம். சரியா? So answer is B. To quantify students' performance in specific areas. நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா மெஷர் பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ ஒரே ஒன்று, இப்போ நியூமரிக்கல் எபிலிட்டி எப்படி இருக்கு, பசங்களோட அடிஷன் ஸ்கில் வளர்ந்துருக்கா, பசங்க கிரியேட்டிவ் திங்கிங் வளர்ந்துருக்கா, ஒண்ணு வச்சு மட்டும்தான் நம்ம அசஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அதுதான் மெஷர்மெண்ட். Next, second question. Which of the following best represents a measurement tool used in assessing student performance? Classroom observation, project-based assessment, multiple choice test, peer feedback. எது மெஷர்மெண்ட் டூல்? இதுல மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட். ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் டெஸ்ட் பண்ண நமக்கு நியூமரிக்கல் ஆன்சர் வரும். மற்றது கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன், பியர் ஃபீட்பேக், ப்ராஜெக்ட் பேஸ்ட் அசஸ்மெண்ட்லாம் நமக்கு என்ன சம்டைம்ஸ் இது குவாலிட்டேட்டிவாகவும் மாறும். Say, multiple choice test is a measurement tool that provides specific numerical data about student performance such as scores and accuracy. It quantifies how well students understand particular concept. நமக்கு தெரிஞ்சிரும். But in contrast, classroom observation, project-based assessment and peer feedback offer qualitative insights. Okay, ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்க, டீச்சர் எதனா ஒரு ப்ராப்ளமா கூட கொடுத்துருக்கலாம், அதுல பசங்க சர்ச் பண்ணி அவங்க சில இது பண்ணி, ஸோ இங்க நமக்கு குவாலிட்டேட்டிவாகவும் வரும். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன். Third one, assessment is best described as the process of assigning grades based on test scores, the systematic collection and analysis of information to understand and improve learning, the final examination of a student's overall performance, the measurement of student attendance and participation. Assessment na enna, adu or ongoing ah nadakkuradhu. Yep, answer is the systematic collection and analysis of information to understand and improve learning. Assessment nale ஆன்கோயிங் நடந்துட்டு இருக்கு, சிஸ்டமேட்டிக் கலெக்ஷனா பண்ணிட்டே இருக்கும், டெய்லி பண்றோம் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் அப்பப்போ பண்ணிட்டே இருக்கும் கிளாஸ்ல. நெக்ஸ்ட், ஃபோர்த், in the context of education measurement, which tool is typically used to gather specific numerical data about student performance? Group discussion, peer review, standardized test, classroom participation. See, இதுவும் மெஷர்மெண்ட்ல வருது. இதுல எந்த இதுல நமக்கு வந்து நியூமரிக்கல்ல வரும்? குரூப் டிஸ்கஷன்ல கிடையாது, பியர் ரிவ்யூல கிடையாது. ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்ல தான் நமக்கு
கிடைக்கும் நமக்கு. A standardized test is a tool designed to provide specific numerical data. Standardized testனா என்ன? ஒரு ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்றதோ இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு டெஸ்ட் MCQ ரெடி பண்ணி பசங்க கிட்ட கொடுத்து வாங்குறது, அதுவும் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் தான். ஈவன் நார்மல் எக்ஸாம் எழுத வைக்கிறோமே, கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுவும் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் தான். அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நம்ம பேப்பர் திருத்தினோம், நமக்கு நியூமரிக்கல்ல மார்க்ஸ் வருது இல்ல, அதுதான். நெக்ஸ்ட், a standardized test which provide qualitative insights. மத்ததெல்லாம் குவாலிட்டேட்டிவ்ல வரும். இதே டாபிக் தான் நம்ம பார்த்தோம். சின்னதா இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் ஈவன் டிசம்பர் 2023 கூட மெஷர்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க கொஸ்டின். நெக்ஸ்ட், evaluation in education primarily aims to measure student performance with numerical data, provide immediate feedback on individual tasks, make judgments about the overall effectiveness of learning and teaching, track the completion of assignments. Evaluation வந்தாலே என்ன வரும்? கடைசியில நம்ம பண்றது. So judgment ஞாபகம் வச்சுக்கோங்க. Answer is C. Make judgments about the overall effectiveness of learning and teaching. Okay, measurement நாலே அங்க numerical வரும். Assessment நாலே ongoing வரும். Okay, evaluation நாலே judgment. இதெல்லாம் ஒரு key terms. Which of the following best describe the role of evaluation in the educational process? Evaluation ஓட role என்ன? To provide quantitative data on student achievement, to give detailed feedback on individual assignments, to assess the effectiveness of instructional strategies and overall learning outcomes, to measure students' performance in specific task. See, specific task வந்தா கூட measurementல போயிடும். ஓகே, இதுல எது? டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ். இந்த எஃபெக்டிவ்னஸ் வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் எஃபெக்டிவ்னஸ் வந்தாலும் அது எவால்வேஷன் தான். நம்ம பண்ற அந்த லேர்னிங் ஸ்ட்ராட்டஜியோ, நம்ம பண்ற அந்த என்ன ப்ராசஸ் பண்றோமோ அது கரெக்டா இருக்கா, நம்மளே எவால்வேட் பண்ணிக்கிறது தான் எவால்வேஷன். ஓகேவா? அது ஆன்கோயிங்கா பண்ணும்போது அது வந்து அசஸ்மெண்ட்ல சேர்ந்து, அதை நியூமரிக்கலா பண்ணும்போது அது ஃபார்மேட்டிவ்ல சேர்ந்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். திரும்பி ஒரு தடவை புரியலன்னா பாருங்க. நான் இதுக்கு இன்னும் நிறைய MCQs போட ட்ரை பண்றேன். நிறைய UGC NET பேப்பர் 1 ரிலேட்டட் வீடியோஸ், பேப்பர் 2 இன் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நான் கண்டிப்பா இந்த சேனல்ல போடுறேன். இந்த சேனல் கண்டிப்பா இந்த வாட்டி உங்க நெட் எக்ஸாம் கிராக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. வேற எதனா கண்டென்ட் வீடியோஸ் போடணும்னா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்யூ so much. Keep learning.